ஹாய் everyone, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூ இயர்க்காக நாங்கள் இங்கே ஜபல் ஜசன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு ஹில்ஸ் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்பிக்யூக்காக சிக்கன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா January 31 அன்றைக்கி. ஓகே, உப்பு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கையில், சின்ன டப்பாவில் போட்டு. வீட்லேயே மசால் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வீட்லேயே மசால் போட்டு சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். 3 பீஸ் வைக்கிறேன். ஒரு கவர் மட்டும் எடு. இது மேலே வைக்கட்டும், ஆட்டப்பட்டு கவர் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே போட்டு இன்னொரு குள்ளே போட்டுக்கலாம். பத்துலன்னா இன்னொரு கூட எடுத்துக்கலாம். இது மேலாப்புல மூடுறது பிரச்சனை இல்லை. சிக்கன் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் எடுத்துருந்தோம், இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ்ஷு. அதுக்கும் மசால் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம், பார்பிக்யூ ஃபிஷ் பண்ண. மீனுக்கு தனியாக மசாலா போட்டு தான் போடணும். அந்த குட்டி டப்பாவில் கூட எடுத்து எங்கே இருக்குது? என்ன டப்பா இருக்குது? அதான் இது சப்பாத்தியெல்லாம் போடுறது. உப்பு போடவே இல்லை பாரு. உப்பு பாட்டிக்கு ரெடி ஆகிட்டிங்களா? இல்லைங்க. ஏங்க? எப்படி இதெல்லாம் எடுத்து அம்மாட்ட தான் கொடுக்கணும். அதுக்குள்ளே போட்டுங்க, அதுக்குள்ளே போட்டுருங்க. ஆலிவ் ஆயில் அங்கே கொண்டு போட்டுக்கிறேன். ஆலிவ் ஆயில் அங்கே கொண்டு போடுறேன். அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். இதுங்க பொறுத்த ஒரே நிமிஷம் மசாலா மட்டும். எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். போய் லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். சாச்சா மச்சின்னு இங்கே அஜ்மீரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிருந்தோம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அங்கே மீன் சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஸோ அதை சாப்பிட்லான்னு போயிருந்தோம். இந்த மாதிரி லைவாக மீன் வச்சுருப்பாங்க மசால் போட்டு. ஸோ நமக்கு எந்த மீன் வேணும்னு சொல்கிறோமோ அதை நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி அப்போயே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி தருவாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதான் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். மீனுக்கு தகுந்த வேலை. தக்காளி வரும், தக்காளி தொட்டுக்கிறதுக்காக அந்த மாதிரி மீன் தாலி சாப்பிடணும். ஸோ இதான் மீன் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரைஸ் ஆட்டம் ஒன்று, அதுக்கப்புறம் பருப்பு தக்காளி தருவாங்க போட்டு சாப்பிட்ற மாதிரி. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ஃபிஷ் தொட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அவர் சாப்பிட மாட்டார். பாஸ்மதி ரைஸ். இது வைஃபைவா? ஆமாம், வைஃபை. அப்புறம் நியூ இயர்க்கு கேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேக் ஷாப் போயிருந்தோம். கேக் பாரு.
சீஸ் கேக்கு ஆனால் அது தாங்குமா தெரியாது. கேக்கெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ போகிற வழியில் பெட்ரோல் அடிக்கலான்னு பார்த்தோம். கூட்டம் சரியான கூட்டம். ஸோ எல்லாமே அங்கே தான் வருவாங்க போல் இருக்கு. ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் கூட அடிக்க முடியல, அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நிறைய பேர் ராசல் கேமுக்கு போவாங்க. போகிற இடத்துல ஒரு இடத்துல நிறுத்தி காஃபிலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எகைன் நாங்கள் வந்து கிளம்புனோம். இப்போ இது வந்து எந்த ஸ்டேட் வரும்? துபாய் வருமா இல்லாட்டி ராசல் கேமா வரும்? ராசல் கேமா? ஆனா என்ன ஸ்டேட்னு தெரியல. ஆனா ராசல் கேமா, இது ராசல் கேமா அந்தாண்ட ஜபல். இப்போ நம்ம போறது எந்த மலைக்கு போறோம்? போனாலும் வந்துடுறானுங்க. காத்து வேற அடிக்குது. ஹில் ஸ்டேஷன் தான் இது. செம்மையாக இருந்துச்சு. ஸோ இடையில கொஞ்சம் நேரம் நின்று வியூவில் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். வியூ சூப்பராக இருந்துச்சு. 5:30க்கே இவ்வளோ க்ளவுடியாக குளிராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. கீழே இருந்துச்சுல, நம்ம மிட்ல பார்த்தோம்ல, அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. காற்று அடிக்க ஆரம்பிக்குது மேலே. அப்படிதான் இடத்துக்கு போகிறாங்க. அந்த கார் அதில் போட்டு பார்த்துக்கலாம். திருப்பி தான் இது வரைக்கும் போக விட்டுட்டு டாப்பை டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். டாப்பு தொட்டாச்சு. டாப்பை தொட்டாச்சு. டெக் பார்க். டெக் பார்க்லாம் வேண்டாம். வியூ தான். வியூவாக தான் இருக்கும். டிக்கெட்டா? போய் டாப் வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரப்போ அப்படியே ஒரு இடம் பிடிச்சி அங்கே பார்பிக்யூ போடலான்னு செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே இந்தமாதிரி நிறைய பேர் அங்கே பார்பிக்யூ பண்ணுறதுக்கு தான் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் இந்த மலைக்கு இந்த சைடு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களும் செட் பண்ண ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஈச்சிரு. அம்மா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா?
நல்லா இருக்குல்ல. 5:30 மணி தான் ஆகுது டைமு. இப்போயும் இருட்டிடுச்சு. கிளைமேட் கூலிங்காக இருக்குது. 17 டிகிரி 5:30 மணிக்கு. பார்த்துவோம்மா. 7 டிகிரி இருக்குமா. 5:30 மணி தான் ஆகுது. இன்னும் நேரம் ஆக இல்லை ஏறும். சிக்ஸ் ஓ கிளாக்கே பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. நாங்கள் அப்புறம் பார்பிக்யூக்கு ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சா? 1 மணி நேரம் ஆகும் பற்ற வைக்கிறதுக்கு. அதான் கிட்டத்தட்ட அந்த டைம் ஆயிடுச்சு. இது என்ன? கெரோசின் பார்த்து வாங்க ஆண்டி. உட்காந்துருக்க பார்த்து அந்த பேய் அடுப்புல சமைக்கும்ல அதே மாதிரி இருக்கு. கால் நீட்டிக்கோ. நம்ம லைட் எடுத்து போடலாம். ஏங்க நீங்க பார்த்து நில்லுங்க. அங்க எங்களுக்கு எண்ட் இருக்கு. எடுங்க பாக்ஸ். லைட்ரங்க இதுல இல்ல அவன் ஜனனி வச்சதா கரெக்ட். லைட்ரங்க. லைட் வச்சத நீங்க எடுத்து போட்டீங்களா உள்ள? இங்க வச்சா இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வரும் வெளிச்சம் நல்லா. சரி இப்போதைக்கு வீரன்னா எல்லாத்தையும் தாங்கணும். ஏய் வீரி பிச்சு போடு. இந்த மூலையில மேல டாப்ல போடுங்க. அந்த அங்கதான் பெரிய துண்டு. ஆஃப் ஆயிரும். நம்ம அதனால தான் பர்னர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். பர்னர் ப்ரெஷர் மாதிரி அடிச்சாதான் அடுத்த கறி பத்தும் உங்களுக்கு. பெருசு போட்டது சின்னதாக எடுத்து போட்டது. இந்த மூளை பத்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். எப்படி உட்காந்துருக்காரு? ஸோ பார்பிக்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷும் சிக்கனும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ லைனாக ஒன்றா பண்ணிகிட்ருந்தோம்.
ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு வியூ பார்த்துட்டு இருந்தோம். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மலைக்கு வர ரோடு ஃபுல்லாக வளைஞ்சு சூப்பராக இருந்துச்சு மேலேருந்து பார்க்குறப்ப. அப்புறம் நியூ இயர் அங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இங்கே பாருமா. Happy New Year! குளிருது. அங்க பாருமா, நம்ம எங்க இருக்கோம் பாருமா, கீழே பண்றது அது வாடகை. இது இவ்வளவு தூரம் தெரியுது. அங்க தெரியுது. என்னது டாடி முன்னாடி வாங்க. இந்த கேப்ல வாங்க. இங்க தெரியல. ஹாப்பி நியூ இயர். தெரியல கத்துங்கயா. ஹாப்பி நியூ இயர். நடுங்குது பண்ணலாம். சீக்கிரம் முடியும். நடுங்கலையா? Happy New Year. எல்லாம் மூஞ்சி முன்னாடி லைட் மட்டும் அப்படியே மூடி கூட வச்சிரு, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். தெரியுதுமா கீழே? ஹாப்பி நியூ இயர். டாடி தெரியுதா? இது என்னதான் ஊத்து. கேக்கு பொல பொலன்னு ஆயிடுச்சு. ஆமா. இல்லை, நாளைக்கு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. பொறுத்து ஒரு கேக் ஒரு பீஸ். என்ன இப்படி வந்துருச்சு? இல்லை ஆண்டி, அது டைம் ஆயிடுச்சு. இல்லை போதும். காலில் பிடிச்சி கேக் வெட்டதுல கிறிஸ்டினோட அங்க பர்த்டே அவங்களுக்கு. அப்படியா? வாங்க
கிளம்பலாமா? இருக்கவே இல்லை. ஹாப்பி நியூ இயர். டீ குடிக்க போகிறப்ப செலிப்ரேஷன்லாம் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட இந்த vlog முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.